சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ஜனநாயகன் கிளைமேக்ஸ் இதுதானா. ஏன்னா சமீபத்தில் ஜனநாயகன் கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன கிளைமேக்ஸ்ன்றது நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகனுக்கு என்ன கிளைமேக்ஸ் அப்படின்றத அதை பற்றி பேசுவோம். ஏன்னா ஜனநாயகன் படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே அவர் படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போதே விஜய் இது எனக்கு இது கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் நான் 3 நேரம் அரசியல் ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்னார். பொங்கலுக்கு வர வேண்டிய படம், பொங்கலுக்கு சென்சார் ஆகியும் சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தும் திடீர்னு சென்சார் சர்டிஃபிகேட்டை நிப்பாட்டிட்டு ஏதோ ஒரு பிரமுகர் அதுல இருந்த ஒரு சென்சார் அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபரை பத்தி வெளியில தெரியாது யாருக்கும். அந்த ஒரு நபர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு படத்துக்கு சென்சார் கொடுக்கல, ரிலீஸ் தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டு இன்னைக்கு வரைக்கும் படம் பயங்கரமான பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது விஜய்க்கு கடைசி படம். இந்த ஊர் சைட்ல எல்லாம் ஊர் சைட்ல கிடையாது, பெரும்பாலான வீட்டுல இந்த வயசானவங்க இருப்பாங்க, கடைசி மூச்சை விடுறதுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட வைக்க மாட்டான். அவங்க செஞ்ச பாவமோ என்னவோ அதை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் விஜய் எந்த நேரத்துல இது படம் எனக்கு கடைசி படம்னு சொன்னாரோ தெரியல, அதை ரிலீஸ் ஆக விட முடியாம எந்த ஆண்டவனோ பிடிச்சி இழுன்னு இழுத்துனுதான் விஜய் திணறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த படத்துல. ஏன்னா இப்போ சமீபத்துல டெல்லிக்கு அதாவது இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏறி இறங்கினாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதுல இருந்து கோர்ட்ல இருந்து தயாரிப்பு தரப்பு வழக்கை வாபஸ் வாங்கி நாங்க மேல்முறையீடு போயிடுறோம் சென்சாருக்குன்னு சொல்லி மேல்முறையீடுக்கு அனுப்பிச்சாங்க. அங்க போயும் பல்வேறு சிக்கல்கள். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு போட்டாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் சொல்ற மாதிரி அவரு காரணம் சொல்லி சென்சார் தள்ளி போட்டு பல பிரச்சனைகளே சென்சார் முடிஞ்சு பல்வேறு கட்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த கட்டுங்களுக்கெல்லாம் விஜய் ரீஷூட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. அதுக்காக மும்பையும் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஆனா அதுக்கான காரணம் அட்லியோடைய மனைவிக்கு சீமந்தம் பண்றாங்க, அதுக்காக போயிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அங்க இருக்கிற சம்பவங்கள், அங்க இருக்கிற சில போட்டோஸ்கள் வந்திருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஜனநாயகனுக்கு ரீஷூட் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேலிடத்துல இருந்து அவ்வளவு பெரிய நெருக்கடி, பல்வேறு அரசியல் வசனங்கள் அதுல இருக்கு. பல்வேறு இதுவை ரொம்ப தாக்கி படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பல கட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டுகள்லாம் இல்லாம இருந்தா எடுத்துட்டா ஜனநாயகன் படமே கிடையாது. அந்த அளவு கட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ரீஷூட்டுக்கும் ரீஎடிட்டுக்கும் விஜய் மும்பை பயணப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தேர்தல் அறிவிச்ச நேரத்துல இன்னொரு இஷ்யூவும் வந்தது. ஏன்னா விஜய் ஒரு மிக முக்கியமான முதல்வர் கேண்டிடேட்டா நிற்கிறாரு. இந்த நேரத்துல இந்த ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சார படமா இருக்குது. இந்த நேரத்துல இது எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு போகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வழக்கை நாங்கள் இது வரைக்கும் சந்திச்சதில்லை, அதனால எங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் கலந்து பேசிதான் இந்த படம் ரிலீஸை பத்தி நாங்க யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா ஜனநாயகன் ஒரு முழுக்க அரசியல் பிரச்சார படம் தான். ஏன்னா கரூர் சம்பந்தம் எல்லாமே அந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க, இதுக்காக நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வருவோம், முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகன் கிளைமேக்ஸ் இதுதானா அப்படின் போது ஒரு சிலர் பரவலாம பேசிக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தோணுது இதுவாதான் இருக்குமோன்னு சொல்லி. என்ன அப்படின்னா படத்துடைய கிளைமேக்ஸ்ல விஜய் முதல்வராகி முன்னாள் ஊழல் செஞ்சவங்க எல்லாம் அடிச்சு திருத்துற மாதிரி, சாட்டை எடுத்து அடிச்சு திருத்துற மாதிரி, ஆனா முதல்வர் ஆகிற மாதிரி ட்ரெய்லர்ல கூட இல்ல, சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. நீங்க ஊழல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால அடிச்சு வெளுக்கிறாரு ஒரு ரூமுக்குள்ள, இருட்டு ரூமுக்குள்ள போட்டு. இதை யாரெல்லாம் அவர் குத்தி காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம என்ன நினைச்சு நம்ம எல்லாருமே இங்க எல்லாமே பேசிட்டு இருந்தது என்னன்னா தமிழக அரசு தலையிட்டு தான் சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சென்சார்ன்றது மத்திய அரசுக்கு கீழே மத்தியிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர மாநில அரசெல்லாம் சென்சாரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை பிஜேபி இவர் ஏதாவது தாக்கி பேசியிருக்கிறாரா, மத்திய அரசு தாக்கி பேசியிருக்கிறாரா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அவ்வளவு கட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல வர சீன் பிரகாரம் விஜய் முதல்வராகி இந்திய அரசியல்வாதிகளை அடிச்சு திருத்தி இது பண்ற மாதிரி எடுத்து, அதனால கோபப்பட்ட மத்தியில் இருக்கிறவங்க இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்குதுன்னு இருக்காங்களா. இப்ப அதனால ரீஷூட்டும் பண்ண போறதாகவும் தகவல் வந்திருக்குது. பார்ப்போம். ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கான அறிகுறியே தெரியல இந்த படம். ஆனா விஜய் ஒரு விஷயம் பண்ணிருக்கலாங்க. எனக்கு இந்த 250 கோடி பெரிய விஷயம் இல்ல, நான் கொடுத்துற 250 கோடி படத்தை தூக்கி டைரக்டா ஓடிடியில் போட்டுக்கலாம், எனக்கு சென்சரே தேவைன்னா இன்னும் படத்தை லென்த் பண்ணி எடுத்து டெலிட் பண்ண சீன்கள் எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இதோட பெருசாவே சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா விஜய்க்கு சரியான ஐடியா கொடுக்குறவங்க யாருமே கூடல. அரசியலும் சரி சினிமாலும் சரி
அவர் வந்து யாரையுமே கிட்டத்தில் வச்சுக்க மாட்டார். அவர் வச்சுக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேற. நல்ல ஆட்களையும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களையும் சீக்கிரமா அடிச்சு துரத்திடுவாரு. இப்ப பார்ப்போம், தேர்தலுக்கு முன்னாடி வருதா இல்ல தேர்தலுக்கே மிகப்பெரிய பிரச்சனையா வருதா அப்படின்றத பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் விஜய் முதல்வர் அதுதான்.